ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வேலைவாய்ப்பு தகவல் பற்றி. ஸோ மத்திய பாதுகாப்பு படையில் வேலைவாய்ப்பு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு தகவல் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா செக்ரட்டரி அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் பார்பர் அண்ட் கான்ஸ்டபிள் வாஷர்மேன் இன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எஸ்எஸ்எஃப்லேருந்து நமக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ வந்து ஆன்லைன் மூலம் தான், ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான். இது வந்து 30/3/2026 ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மார்ச் மாதம். இது க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2026 28ஆம் தேதி. ஸோ க்ளோசிங் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வேகன்சி ஆர் 100, அதாவது நேம் ஆஃப் போஸ்ட் கான்ஸ்டபிள் பார்பர், இன்னொன்று கான்ஸ்டபிள் வாஷர்மேன். ஸோ கான்ஸ்டபிள் பார்பருக்கு 3 பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிள் வாஷர்மேனுக்கு 7 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஆன்லைன் நம்ம ரெக்ரூட்மெண்ட் செக் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் ITP Police .in செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ்க்கு, அதாவது பேஸ்க்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, அதாவது சேலரி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 19,900 ரூபா டு 63,200 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். ஸோ சிவில்ஸ் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் டைம் அண்டர் த ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் எலிஜிபிள் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், மினிமம் எஜுகேஷன் அண்டு அதர் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? அதாவது கான்ஸ்டபிள் பார்பருக்கு 18 வயசுலேருந்து 23 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 23 வயசுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 10th பாஸ் பண்ணி ஐடி முடிச்சிருக்கணும். அதாவது அந்த பார்பர் ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷர்மேனுக்கு அதே மாதிரி தான். நீங்கள் 10th முடிச்சு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட், அதாவது வாஷர்மேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உடனே கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி, எந்தெந்த கேட்டகரிக்கு எத்தனை ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னு. SC கேட்டகரி வந்து 5 இயர்ஸ் லிமிட்டட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ OPCக்கு 3 இயர்ஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் OPC. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸில் வந்து பிரிச்சுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 170 சென்டிமீட்டர், அதாவது 170 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு இப்போ ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஹைட்டோட சென்டிமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் வேறுபடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிஸ் இவ்வளோ, இந்த கேட்டகரி இவ்வளோ அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அன்எக்ஸ்பெண்டட் 80 சென்டிமீட்டர்ஸ், எக்ஸ்பெண்டட் 85 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அது ஜென்ரல் கேட்டகரி. அப்புறம் SC ST அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஐ அப்புறம் எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் பண்ணுவாங்க கரெக்டாக. உங்கள் எல்போ, ஹேண்டு, அப்புறம் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபுல் பாடி வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees கேட்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபிசிக்கல் மோடில் வந்து நிறையா நடக்குது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லாங் ஜம்பு, ஹை ஜம்பு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அதே மாதிரி ஓட்டப்பந்தயம், அதாவது ரன்னிங் ரேஸ். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரிஸில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லேயும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ மார்க் அடிப்படையில், அதாவது எக்ஸாம் வைக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா மினிமம் 50 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. 50 மார்க்கில் பார்த்திங்கன்னா இத்தனை மார்க் கேட்டகரிஸ், அதாவது எக்ஸ் சர்வீஸ் கேட்டகரிஸ் 18 மார்க் எடுக்கணும். ஸோ OPC கேட்டகரிக்கு வந்து SC OPCக்கு வந்து 17 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க் அடிப்படையிலையும் இதை எடுப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் படிச்சுக்கோங்க. மார்க் லிஸ்ட் படியும் இந்த இது வரும். நெக்ஸ்ட்டு வேறு எல்லாமே பார்த்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க எதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்ளிகேஷன் மோடு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம உங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி, சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் பேசிக். எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.